அனைவருக்கும் வணக்கம். விஐடி சென்னை வழங்கும் வாழ்வியல் வழிகாட்டி தொடரில் இன்று தந்தை பெரியார் பிறந்த தினம். நண்பர்களே, பகுத்தறிவு பகலவன் என்று மக்களால் போற்றப்படும் தந்தை பெரியார் அறியாமையில் மூழ்கி கிடந்த மக்களிடையே அறிவொளி ஏற்றியவர். நீ மண்ணல்ல, மரமல்ல, மனிதன் என்று தன்மான உணர்வை தட்டி எழுப்பியவர். மனதில் பட்டதை யாருக்கும் அஞ்சாமல் எடுத்துரைக்கும் நெஞ்சுரம் கொண்டவர். ஜாதி மத கொடுமைகள் ஒழிய, சமத்துவம் மண்ணில் நிலவ, தன்மான உணர்வு தலைதூக்க, பகுத்தறிவு எண்ணங்கள் மலர கடுமையாக பாடுபட்டவர் தந்தை பெரியார். பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள் 1879 ஆண்டு செப்டம்பர் மாதம் 17ஆம் நாள் ஈரோட்டு மண்ணில் பிறந்தார். 10 வயதிலேயே பள்ளி படிப்பை நிறுத்தி கொண்டாலும் கூர்மையான அறிவும் வாத திறமையும் ஆழ்ந்த சிந்தனையும் உடையவராக விளங்கினார் தந்தை பெரியார். ஆதிக்கம் என்பது எந்த வடிவில் வந்தாலும் அதை எதிர்ப்பதில் தீவிரம் காட்டினார். ஆங்கிலேய ஆதிக்கத்தை எதிர்த்தது போலவே மேல் ஜாதியினர் பிற சமூகத்தினர் மீது ஆதிக்கம் செலுத்துவதைக் கண்டு கொதித்தெழுந்தார். கடவுள், மதம், சாத்திரம், பொருளற்ற சடங்குகள் இவற்றையெல்லாம் எதிர்த்தார். புகைவண்டி நிலைய உணவு விடுதிகளில், அதாவது ரயில்வே ஸ்டேஷன்ஸ், அங்கு பிராமணால் இதரால் சாப்பிடமிடம் என்றிருந்த இழி நிலையை ஒழித்தார். மனிதர் என்ற நிலையில் அவருக்கு யாரும் பகையில்லை. எவ்வளவு வேறுபட்ட கொள்கையுடையவர் வந்தாலும் உதவி வேண்டினாலும் அவர்கள் மனிதர் என்ற நிலையில் உரிய மதிப்பு கொடுத்து வேண்டிய உதவிகளை செய்வார் பெரியார் அவர்கள். 1920 காந்தியடிகளின் ஒத்துழையாமை இயக்கத்தில் தீவிர பங்கு கொண்ட பெரியார் நகராட்சி தலைவர் பதவி உட்பட 28 பதவிகளை தூக்கி எறிந்தார். தீவிர கதர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு தம் இல்லத்திலிருந்த, தன்னுடைய வீட்டிலிருந்த அந்நிய நாட்டு துணிகளை எல்லாம் நெருப்பிலிட்டு பொசுக்கினார். குடும்பத்தினர் அனைவரும் கதராடைகளையே அணிய வேண்டும் என்று கட்டளையிட்டார். அதன் பிறகு 1920 காந்தியடிகளின் மதுவிலக்கு கொள்கையை ஆதரித்து ஈரோட்டில் கள்ளுக்கடை மறியலை தலைமை தாங்கி நடத்தினார். அவருடைய தோட்டத்தில் கள் இறக்குவதற்கென்று இருந்த 500 தென்னை மரங்களை அடியோடு வெட்டி சாய்த்தார். 1927 தம் பெயருக்கு பின்னால் இருந்த நாயக்கர் என்ற சாதி பட்டத்தை விலக்கிக் கொண்டார். 1938 சென்னையில் நடைபெற்ற பெண்கள் மாநாடு அவரை பெரியார் என்ற சொல்லால் அழைக்க வேண்டும் என்று அன்பாக அறிவித்தது. 1924 கேரளத்தில் உள்ள வைக்கம் எனும் ஊரில் தாழ்த்தப்பட்ட மக்கள் இழிவுபடுத்தப்படுவதை கண்டித்து போராட்டம் நடத்தி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமைகளை பெற்றுத்தந்தார். அன்று முதல் பெரியார் வைக்கம் வீரர் என்று போற்றப்பட்டார். ஜாதி பிரச்சனை வந்துவிடும் என்று அறிவுறுத்திய காந்தியடிகளுக்கு அவர் சொல்லும்போது, பெரியார் சொல்லும்போது, நாயும் பன்றியும் தாராளமாக நடமாடும் சாலையில் தாழ்த்தப்பட்ட மக்கள் நடக்கக்கூடாதா என்று நெஞ்சம் பதைத்தார் பெரியார். வைக்கம் போராட்டம் கோவிலுக்குள் நுழையும் போராட்டம் அல்ல. உண்மையில் அது மக்கள் சாலையில் நடக்க உரிமை கோரிய ஒரு போராட்டம் என்பதுதான் சரியானது. பேரறிஞர் அண்ணா கூறியதைப் போன்று பெரியார் ஒரு மனம் வீசும் மலர் மட்டும் அல்ல, நோய் போக்கும் மருத்துவரும் கூட. சமுதாயத்தை சீர்திருத்தி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்திய தந்தை பெரியார் 1920
1973ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி இயற்கை எய்தினார். பெரியாரின் கருத்துக்கள் கடல் போல பறந்து விரிந்து உள்ளன. வேண்டிய அளவுக்கு அள்ளிக்கொள்ளலாம். அடுத்த தேர்தலை பற்றி சிந்திக்காமல் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்தித்த மாமேதை பெரியாரின் புகழ் இந்திய மண்ணில் என்றென்றும் நிலைத்திருக்கும். மீண்டும் நாளை சந்திப்போம்.